பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் உரையுடன் திங்களன்று துவங்குகிறது. பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று துவங்குகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் பார்லிமென்டின் மைய மண்டபத்தில் நடக்கும் இரு சபைகளின் கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார். பிப்ரவரி 24 மற்றும் 25 தேதிகளில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடக்கிறது. பிப்ரவரி 26 தேதி 2015-2016 ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டை ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தாக்கல் செய்கிறார். 27 தேதி பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. பிப்ரவரி 28 தேதியான சனியன்று நிதியமைச்சர் அருண் ஜேட்லி 2015-2016 ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீட்டை அதிகரிக்க வகை செய்யும் அவசர சட்டம், நிலக்கரி சுரங்க அவசர சட்டம், நில கையகப்படுத்துதல் அவசர சட்டம் உள்ளிட்ட 6 அவசர சட்டங்கள் தொடர்பான மசோதாக்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனால் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் மத்திய அரசு திட்டமிட்டுள்ள சில திருத்தங்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனால் கூட்டத்தொடரில் கடும் வாக்குவாதம் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தவிர்க்கும் வகையில் சர்ச்சைக்குரிய திருத்தங்களில் மாற்றங்கள் செய்வது தொடர்பான ஆலோசனையை மூத்த மத்திய அமைச்சர்கள் துவங்கியுள்ளனர். திங்களன்று துவங்கும் பட்ஜெட் தொடர் மார்ச் 20 தேதி வரை நடக்கிறது. அதன் பிறகு ஒரு மாத இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஏப்ரல் 20 தேதி துவங்கி மே 8 தேதி வரையில் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடக்கிறது. மதமாற்ற விவகாரம் உள்ளிட்ட சர்ச்சைகளால் பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் முடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது.